class, this is Mona. Welcome to C++ programming. நம்ம இன்னைக்கு வீடியோல logical operators பத்தி பார்க்கலாம். Logical operators is used to evaluate logical and relational expressions அப்படிங்கறத first point உங்க bookல கொடுத்திருக்காங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு எதை எவாலுவேட் பண்ணணும்னா ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸையும் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸையும் எவாலுவேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிரஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்பரண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, தென் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிருப்பீங்க. ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடியதான் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அதே மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். பட் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸாவும் இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். அதனால அதையே ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இட் இஸ் யூஸ் டு எவாலுவேட் லாஜிக்கல் அண்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the logical operators act upon the operands. கம்பல்சரி உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஆப்பரண்ட்ஸ் கொடுத்திருப்பீங்க, அந்த ஆப்பரண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆக்ட் அப்பான் தி ஆப்பரண்ட்ஸ், அந்த ஆப்பரண்ட்ஸ் மேலதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஒர்க் ஆகி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகி நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லணும்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் there are 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா and, or, not அப்படின்னு சொல்லிட்டு உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. and, or, not. ஓகே, இந்த and or notக்கு andக்கு என்ன சிம்பிள் நீங்க உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல நீங்க கொடுப்பீங்கன்னா பாருங்க, இந்த டபுள் ஆம்பர்சன்ட் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லதுன்னா and சிம்பிள்னு சொல்லலாம். இந்த டபுள் டைம் நீங்க கொடுக்கணும். இந்த சிம்பிளை நீங்க இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆம்பர்சன்ட் சிம்பிள் அல்லது and சிம்பிள்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சிம்பிள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் and ஆபரேஷனுக்காக யூஸ் ஆகக்கூடியது. ஓகே, இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the logical and combines 2 different relational expressions into one. அதாவது இந்த and ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்டான ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒன்னா கடைசியில ஆன்சரை கொண்டு வரும். ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீனிங். அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆன்சர் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்னாவும் இருக்கலாம், அல்லது தட் இஸ் ஒன் மீன்ஸ் ட்ரூன்னு உங்களுக்கு தெரியும், அல்லது ஃபால்ஸாவும் இருக்கலாம். கம்பல்சரி இதனுடைய அப்ப ரிசல்ட் வந்து லாஸ்ட் ரிசல்ட்டோடைய வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு பூலியன் வேல்யூவா தான் இருக்கும், 1 அல்லது 0. 1னா உங்களுக்கு ட்ரூ, 0னா ஃபால்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இட் ரிட்டர்ன்ஸ் 1 if both the expressions are true. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்மே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1ங்கிறது வரும்னு சொல்றாங்க. அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 0. சப்போஸ் வேற எந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருந்தாலுமே அதனுடைய லாஸ்ட் ரிட்டர்னிங் வேல்யூ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 0, தட் இஸ் ஃபால்ஸ்னு முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதையே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிள் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ இதுல ஃபார் ஆண்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ்பிரஷன் 1, எக்ஸ்பிரஷன் 2ன்னு எடுத்திருக்கிறேன். 2 டிஃப்ரெண்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் மேலதான் இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, சரி. இப்போ ட்ரூனா 1ன்னு உங்களுக்கு தெரியும், பூலியன் வேல்யூ, ஃபால்ஸ்னா 0ன்னு தெரியும். இப்போ இதுக்கு வந்து சப்போஸ் எக்ஸ்பிரஷன் 1உடைய நம்மளுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 0ல முடியுதுன்னு வைங்க, 0ல நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு, தட் இஸ் ஃபால்ஸ்னு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் 2க்கும் நம்மளுக்கு 0ங்கிற ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா அப்ப நம்மளுக்கு லாஸ்ட் ரிட்டர்னிங் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆண்ட் ஆப்ரேட்டருடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா 0. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் 1க்கு நம்மளுக்கு 0ங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் 2க்கு 1 வந்திருந்ததுன்னா அதுக்கும் உங்களுக்கு என்னதான் வருது, 0ன்னு வருது. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் 1உடைய ரிசல்ட் வந்து 1ஆவும் எக்ஸ்பிரஷன் 2உடைய ரிசல்ட் 0வாவும் வந்ததுன்னா அப்ப அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு என்ன வருது, 0ன்னு வருது. ரெண்டு எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் 1ஆ இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களுடைய ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்க, 1. ஸோ திஸ் இஸ் த and ஆப்ரேஷன். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரூத் டேபிள் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ அப்ப ரெண்டு எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூவும் 0வா இருக்கிறப்ப நம்மளுக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல எங்க 0 உங்களுக்கு வந்தாலுமே தட் இஸ் ஃபால்ஸ்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்தாலுமே உங்களுடைய எல்லா ஆன்சர் என்னதான் வந்திருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கு. ரெண்டு எக்ஸ்பிரஷன் எப்ப வந்து உங்களுக்கு ரெண்டுமே ட்ரூவா இருக்குதோ அப்ப மட்டும்தான் உங்களுக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னா ட்ரூன்னு வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆர். இந்த ஆர் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பைப்லைன் சிம்பிள், டபுள் பைப்லைன் சிம்பிள் நீங்க கொடுக்கணும்.
இதுவும் அதே மாதிரி தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the logical or combines two different relational expressions into one. இது அதே மாதிரி தான் two differentஆன relational expressions கம்பைன் பண்ணி ஒண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது. அந்த ஒரு வேல்யூ என்னென்ன வேல்யூஸ் வரும்னா it returns one true, that is true value. எப்ப அப்படின்னா if either one of the expression is true, ஏதோ ஒரு expression true வந்தா கூடி நம்மளுடைய returning answer value என்ன வந்துக்கலாம் 1ன்னு வந்துக்கலாம்னு சொல்றாங்க. it returns false எப்ப both the expressions are false, எப்ப ரெண்டு expressionsமே false இருக்குதோ அப்ப மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் falseன்னு வரும்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து இங்க ஆருக்கு நான் உங்களுக்கு டேபிள் போட்டிருக்கிறேன். இப்ப expression 1 expression 2ன்னு வச்சுக்கோங்க. இப்ப 0 எக்ஸ்பிரஷன் 1க்கு நம்மளுக்கு 0ன்னு ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் 2க்கு நம்மளுக்கு 0ன்னு ஆன்சர் கிடைக்குதுன்னா அப்ப உங்களுடைய லாஸ்ட் ரிட்டர்னிங் ரிசல்ட் என்ன வருது 0ன்னு வருது. மத்தபடி எல்லா இடத்துலயுமே இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 0 அடுத்த எக்ஸ்பிரஷன் 2க்கு வந்து 1ன்னு கிடைச்சிருந்தாலும் இங்க ட்ரூங்கிற ஒரு ரிசல்ட் கிடைச்சிருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரிசல்ட்டும் உங்களுக்கு 1 தான் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் 1ல ட்ரூன்னு கிடைச்சு தட் இஸ் 1ன்னு கிடைச்சு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 2ல உங்களுக்கு 0ன்னு கிடைச்சதுனால உங்களுடைய ரிட்டர்னிங் வேல்யூ என்ன வந்திருக்கு 1ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி போத் எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட்டும் 1ஆ இருக்கிறப்போ உங்களுக்கு என்னதான் வந்திருக்கு 1. அப்போ ஆறு ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய ரிட்டர்னிங் ரிசல்ட்டும் என்னதான் வருது ஃபால்ஸ், தட் இஸ் பூலியன் வேல்யூ 0ன்னு வருது. நான் இங்க எல்லாமே உங்களுக்கு பூலியன் வேல்யூ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ப்ரோக்ராமிங் பண்றப்போ உங்களுக்கு பூலியன் வேல்யூ தான் ஆன்சர் வரும். ஸோ உங்களுடைய பூலியன் வேல்யூ தான் மெயின். அப்போ ட்ரூனா 1ன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ஸ்னா என்னது 0. ஓகே, தென் நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் தட் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் தான் நம்ம நாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நாட் ஒர்க்ஸ் ஆன் சிங்கிள் எக்ஸ்பிரஷன். அப்போ சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்பல்சரி நாட் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லது சிங்கிள் ஆப்பரண்ட்னு கொடுத்துருக்காங்க. இட் சிம்பிளி நெகேட்ஸ் ஆர் இன்வெர்ட்ஸ் தி ட்ரூத் வேல்யூ. இஃப் அன் ஆப்பரண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் 1 then that this operator returns false and vice versa கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நாட்ல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் மேலதான் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மேலதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட்டோ அல்லது ஆப்பரண்ட் அதாவது ஒரு ஆப்பரண்ட் மேலேயும் ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஆப்பரண்டோடைய ரிசல்ட்டோ உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 0ன்னு கிடைச்சதுன்னா இதனுடைய அப்படியே நெகட்டிவ் வேல்யூ என்னது 1. அது ஜஸ்ட் இட் நெகேட்ஸ் தி வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் 1ஓட வேல்யூவோ அல்லது ஆப்பரண்டோடைய ரிசல்ட் வந்து 1ன்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் என்ன மாறுது 0ன்னு வருது. அப்போ 0ன்னு கிடைச்சதுன்னா 1ன்னு கிடைச்சதுன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் 0ங்கிறது வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. ஜஸ்ட் ஆப்போசிட்டா வரும். ஓகேவா, ஆப்போசிட்டா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதா என்னது நாட் ஆப்பரேட்டருடைய வேலை. ஓகே, இதனுடைய இப்போ இந்த ஆண்டுக்கும் ஆருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனை வச்சு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா a is less than b இது ஒரு எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி b is less than c இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயும் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னாலே 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஆண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்றப்பவும் இந்த ஒரு பிராக்கெட் இந்த ஒரு எக்ஸ்பிரஷனையே நான் ஒரு ஆப்பரண்டா நான் கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி இது ஒரு ஆப்பரண்டா நான் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ ஆண்டும் ஆரும் ரெண்டுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதையே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஆப்ரேட்டர்ஸ் which are having 2 ஆப்பரண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம பைனரி ஆப்ரேட்டர். ஸோ அண்ட் ஆர் உங்களுக்கு என்னன்னா பைனரி ஆப்ரேட்டர். இதே வந்து உங்களுக்கு நாட் ஆப்ரேட்டரை பொறுத்தளவு என்ன பண்ணியிருக்காங்க, இட் ஒர்க்ஸ் ஆன் சிங்கிள் எக்ஸ்பிரஷன். ஒரே ஒரு சிங்கிள் இங்க பாத்தீங்கன்னா இப்ப சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. இதே மாதிரி நாட் ஆஃப் ஏனும் என்னால நான் போட முடியும். ஸோ சிங்கிள் ஆப்ரேட் மேலையும் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ப அது என்ன ஆப்ரேட்டர் நம்ம சொல்லுவோம் யுனைரி ஆப்ரேட்டர். ஸோ வேரஸ் நாட் இஸ் அன் யுனைரி ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், ஒன் வேர்ட்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நல்லா நீங்க படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இங்க இந்த ரிசல்ட் வந்துங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 6, c ஈக்குவல் டு 7 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு a b cன்னு 3 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ்க்கு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷனை போடுறோம். எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்கிறோம், a is less than b, அப்புறம் and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், b is less than c.
அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல நான் என்ன போட்டுட்டேன், a is less than b போட்டேன். அடுத்து செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல b is less than c ன்னு கொடுத்தாச்சு. இப்போ a is less than b னா என்னுடைய ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா a காட்டிலும் b வந்து சின்னதா அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ் இட்ஸ் ட்ரூ ஒன்லி. ஏன்னா ஏவோட வேல்யூ 5, b ஈக்குவல் டு 6. அப்போ நம்ம என்ன ஆன்சர் நம்ம கொடுக்க முடியும், ட்ரூனா 1ன்னு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி b இஸ் லெஸ் தென் c-ஆன்னு பார்க்குது. அப்போ அதுவும் ட்ரூவான கண்டிஷன் தான். b வந்து 6, c வந்து 7. அப்போ அது நம்ம ட்ரூன்னு தான் கொடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்குறோம், பூலியன் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆண்டை பொறுத்தளவு both the expressions are ட்ரூனா நம்மளுடைய ரிட்டர்னிங் வேல்யூ என்ன வருது, 1. தட் இஸ் ட்ரூ. ஓகே, ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. பூலியன் வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, 1ன்னு வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒன்று வந்து 0வா ஒன்று வந்து உங்களுக்கு வந்து 1ஆ வந்ததுன்னா எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ a is greater than b ன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். தென் b is less than c ன்னு செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கிறேன். a is greater than b ன்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன வருது, 0. ஏன்னா a வந்து 5, b 6ங்கிறப்போ நம்மளோட ஃபால்ஸ் கண்டிஷன் ஆகுது. அப்போ பூலியன் வேல்யூ என்ன கொடுக்குறோம், 0. அதே இது b is less than c ன்னா அதனோட வேல்யூ என்னது, 1. அப்போ 0 and 1ன்னு வரப்போ ஆண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்தளவு என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு, 0. ஓகேவா. ஆண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்தளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, both the expressions are true only. உங்களுடைய ரிசல்ட் என்னவா வரும், ட்ரூவா வரும். அதாவது 1ங்கிற பூலியன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஆனா ஆண்டில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆனது இருந்தா கூடி கம்பல்சரி உங்களுடைய லாஸ்ட் ரிட்டர்னிங் வேல்யூ என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, a is less than b, அதுக்கப்புறம் r ஆப்ரேட்டரை இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. b is greater than c. அப்போ a is less than b ன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன வருது, 1ன்னு நம்மளுக்கு ட்ரூ கண்டிஷன் கிடைச்சிருக்கு. b is greater than c அப்படின்னு வரப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன வருது, ஃபால்ஸ். அப்போ 0. ஆனா இங்க r ஆப்ரேட்டரை பொறுத்தளவு நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, 1ன்னு ஆன்சர் வருது. ஏன், ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ட்ரூவா இருந்தா கூடி ரிலேஷனல் 2 டிஃப்ரெண்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ல ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ட்ரூவா இருந்தா கூடி உங்களுடைய லாஸ்ட் ரிட்டர்னிங் வேல்யூ என்ன வருது, 1ன்னு வருது. தட் இஸ் ட்ரூ ரிசல்ட் வருது. ஓகேவா. இதை பொறுத்தளவு ஆரை பொறுத்தளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, both the expressions are false only. உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்னா ஃபால்ஸ் வரும். ஏதோ ஒன்று ட்ரூவா இருந்தா கூட உங்களுக்கு கம்பல்சரி என்ன வந்துடும், ஆன்சர் 1 வந்துருங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல ஆர் ஆப்ரேட்டர்ல நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் போட்டிருக்கிறேன், a is greater than b அப்படின்னு போட்டாச்சு. a is greater than b ன்னா அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன வருது, 0 வருது. ஆனால் நாட் ஆஃப் a is greater than b ன்னு வரப்போ இது ஜஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆப்போசிட் எழுதணும். அப்போ 0ன்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது, 1ன்னு கிடைச்சிருக்கு. தட் இஸ் ட்ரூ. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க இந்த எக்ஸாம்பிள். அதையும் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பேசிஸில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறக்காக இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆப்ரேட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.